வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலைங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட ரேவதி உண்மையை சொல்லுங்கம்மா, வீட்டில் என்ன ஏமாற்றி ஒருத்தரை கொண்டு அத்தையோட பையனை இருத்தி வச்சுருக்கீங்களா, அவர் யாருன்னு எனக்கு தெரிஞ்சு ஆகணும், உண்மையாக அத்தை பையன் எங்கள் எம்டி சாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு அந்த இடத்துல சொல்லு நேரம் சாமுண்டேஸ்வரி பேயறிஞ்சது கடங்கா நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம மருதுவை சட்டையை பிடிச்சி உலுப்பி போடா வெளியே அப்படின்னு அந்த இடத்துல சொல்லு நேரம் அவனு கூட தான் உனக்கு கல்யாணம் நடக்க போகுது, உங்கள் எம்டி சார் கூடலாம் கல்யாணம் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல நேரம் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சதே ரெண்டு குடும்பம் ஒற்றுமைக்காக தான். அப்படி இருக்க நேரம் ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து என் அத்தை பையனை கல்யாணம் பண்ணால் தான் நடக்கும். இவரெல்லாம் எதுக்குமா இங்கே கொண்டு வச்சிருக்கேன், நான் இவரை கல்யாணம் பண்ண போகிறதில்லை, இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல நேரம் இந்த கல்யாணம் நடந்தே தீரணும், யார் எதிர்த்தாலும் பரவாயில்ல ரேவதி, நீயே வேண்டான்னு சொன்னாலும் நான் நடத்தி காட்டுவேண்டி அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரி அப்படியே எகுறாங்க நம்ம ரேவதி கிட்ட. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அம்மா நான் இந்த வீட்டில் இதுக்கு மேலே இருக்க மாட்டேன் அப்படின்னு சாமுண்டேஸ்வரியை தூக்கி எறிஞ்சிக்கிட்டு ரேவதி புறப்பட்டுட்டாங்கங்க பாட்டி வீட்டுக்கு. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சிம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். இவ்வளோ நாள் நம்ம ரேவதிக்கு உண்மை தெரியாமல் இருந்துச்சு. இந்த மருது தான் என்னோட அத்தை பையன் கார்த்தி அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க. அவங்க அம்மா சொன்னதை வேத வாக்கான்னு கேட்டு இப்போ உண்மையாக பாட்டி மூலையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இங்கே நம்ம சாமுண்டேஸ்வரியை ஆட்டி படைக்க தொடங்கிட்டாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரிட்ட அம்மா எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, நீங்கள் சொல்லுங்கள், இந்த வீட்டில் இவர் தான் அத்தை பையன்னு கொண்டு இவரை நிப்பாட்டியிருக்கீங்களே, இவர் என் அத்தை பையன் இல்லை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. உண்மையாக என் அத்தை பையன் பாட்டியோட பேரே யாருன்னா எங்கள் எம்டி சாருன்னு எனக்கு உண்மை தெரிஞ்சாச்சு. ராஜ சேதுபதியோட பேரே அவர் தான், யாகசால பூஜையிலையும் அவர் தான் இருந்தார். நான் நேரில் பார்த்துட்டு வந்துட்டேன். இதுக்கு மேலே என் கண்ணு கட்டி காட்டில் விட்டது கணக்கா எல்லாத்தையும் முழு பூசணிக்காயே சோத்தில் மறைச்சதைய மறைச்சிட்டு இருக்க வேண்டாம். இப்போ எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு, சொல்லுங்கம்மா, முதல்ல இந்த மருது இந்த கார்த்தின்னு என்ன வச்சிருக்கிற, இவர் யார் அப்படின்னு மருதுக்கு சட்டையை பிடிச்சி உழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க ரேவதி. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நிறுத்து ரேவதி அப்படின்னு சாமுண்டேஸ்வரி கத்துறாங்க. என்னம்மா நீ எதுக்காக இப்படி ஏமாத்திட்டு இருக்க, ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்றதுக்காக தானே நான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். அப்படி இருக்க நேரம் இவர் என் அத்தை பையன் இல்லை அப்படின்னு எனக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்க நேரம் நான் எப்படி இவரை கல்யாணம் பண்ண முடியும், என்னால் முடியாதுமா, நான் இவரை கல்யாணம் பண்ணவே முடியாது. என்ன கல்யாணம் நீ ஒன்று பண்ணிக்கிட்டா எங்கள் எம்டி சார் கார்த்தியை தான் நான் பண்ணிக்கிடுவேன். ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணும்னா அவர் தான் என் அத்தை பையன், அவரை கல்யாணம் பண்ணால் தான் நடக்கும். எனக்கு இப்போ புரிஞ்சு போச்சு, எனக்கு வேற இதே இல்லை, நான் இங்கே இருக்கவே மாட்டேன், நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதி கேட்டானா அப்படின்னு சொல்லு நேரம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மருத்துவ ஒன்று கொடுத்து போடா, நீ எதுக்காக இங்கே பார்த்துட்டு இருக்க, எனக்கு உன்னை பார்க்கறதுக்கும் பிடிக்கல, உனக்கு கேரக்டரும் பிடிக்கல, பின்ன நான் எதுக்காக இப்போ உன்னை கல்யாணம் பண்ணணும், இப்போ நான் கல்யாணம் பண்ண போகிறது இல்லைம்மா, இந்த கல்யாணமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ல நேரம். இந்த பாரு ரேவதி, உனக்கு இது எல்லாம் தெரியும், நீ யார் சொல்லி தந்து இப்படி பேசானியும் தெரியும், ஆனால் நீ நினைக்கிறது நடக்காதுமா, இந்த மருந்து கூட தான் உன் கல்யாணம் நடக்கும், நான் நடத்தி காட்டுவேன், யார் சம்மதிச்சோரோ சம்மதிக்கல, நான் இந்த கல்யாணத்தை நடத்தி காட்ட வேண்டியது என் பொறுப்பு, உன்னை எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியாமலாம் இருக்கும் அப்படின்னு சாமுண்டேஸ்வரி நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா வீட்டில் உள்ள அங்கே நடக்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் நம்ம மருது பார்த்துட்டு அத்தை ரேவதி என்ன சின்ன பிள்ளையா குச்சி முட்டாயை மாற்றி கொண்டு அடுத்த முட்டாய் கொடுக்கறதுக்கு, இது வாழ்க்கை விஷயம், அவள் புருஷனை தூக்கிக்கிட்டு அந்த இடத்துல மருதுவை வச்சா ரேவதிக்கு உண்மையெல்லாம் தெரியாமல் போயிருமா, இப்போ அவளே தெரிஞ்சுக்கிட்டால, இப்போ என்ன நடக்க போகுது பார்க்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல நினச்சிக்கிட்டு நம்ம கார்த்திக்கு ஃபோன் போடுறாங்க. ரேவதிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு, அத்தை பையன்னா எம்டி சார் தான் அப்படின்னு இப்போ அவங்க அம்மா கிட்ட அவங்க அம்மாவை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்கா. உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா, மருத்துவம் எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டாப்பா ரேவதி அப்படின்னு சொன்னாரு. அப்படியாங்க அப்படின்னு அந்த இடத்துல நம்ம கார்த்தி இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. எப்படியோ நான் கும்பிட்ட கடவுள் என்னையும் ரேவதியும் கொண்டு சேர்ப்பாரு, அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்கங்க நம்ம கார்த்தி.
இந்த சைடு பார்த்தோன்னா சாமுண்டேஸ்வரிக்கு பிடிவாதத்தை நம்ம ரேவதி பார்த்துட்டு இதுக்கு மேலே நான் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். நீங்கள் எனக்கு இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னா எனக்கு இந்த கல்யாணமும் வேண்டாம், இந்த வீட்லேயும் இருக்க போகிறதில்ல. இவ்வளோ நாள் உண்மையை மறைச்சிங்கள, நான் இந்த வீட்டில் இருக்கவே விரும்பலை அப்படின்னு வந்து பெட்டி படுக்கைகளை சுருட்டிக்கிட்டு கிளம்புறாங்க. எங்கடி போகிற, இங்கே விட்டால் நீ எங்கே தான் போவ அப்படின்னு வந்து சொன்னேன். ஏன் நான் பாட்டி வீட்டில் போய் இருக்க போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு நம்ம பாட்டி வீடை தேடி நம்ம ரேவதி வந்து அடி எடுத்து வைக்கிறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு வந்து கோபம் தலைக்கு ஏறுது. இது எல்லாமே இந்த கிளவி ஏற்றி விட்டு தான் வந்திருக்கோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சந்திரா கூட சேர்ந்து இப்போ என்ன பண்ண சந்திரா, ரேவதியை இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. இப்போ என்ன பண்ண, கும்பாபிஷேகத்தையும் இந்த டிரைவர் பையன் வந்து மும்முரமாக நடத்திட்டு இருக்கான். யாகசால பூஜை வர நடக்குது. அங்கே போய் தான் இந்த ரேவதி உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா. அப்படின்னா விடக்கூடாது, இந்த கும்பாபிஷேகம் நடக்கவே கூடாது. அதுவும் நடக்காமல் போனால் ராஜசேதுபதி வந்து அந்த கோவில் முன்னாடியே தூக்கில் தொங்குவான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஊர் பஞ்சாயத்து கூட்டத்தில் வந்து சபதம் போட்டிருக்கான். அப்படி இருக்க நேரம் அதுதான் நடக்கணும் ரேவதி, வேற எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு வந்து ரேவதி இந்த வீட்டை விட்டு போயிட்டா. இப்போ அந்த கிழவியோட வீட்டில் தான் போய் இருக்க போறா. ஆனால் இந்த இதெல்லாம் வந்து கும்பாபிஷேகமும் நடக்கக்கூடாது, அதே நேரத்தில் பார்த்தோன்னா இந்த ராஜசேதுபதி வந்து தூக்கில் தொங்கணும். சந்திரா, இதுதான் எனக்கு ஸ்கெட்சி, இதை நடத்துறதுக்கு என்ன உண்டுமோ அதை பண்ணுவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், ஆமாக்கா நானும் இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தக்கூடாது, ராஜசேதுபதிக்கு உயிரை பழி வாங்கணும் அப்படின்னே நான் துடிச்சிட்டு இருக்கேன். ஆனால் எதுவுமே இப்போ வந்து நம்ம கைவசம் இல்லாத மாதிரி இந்த டிரைவர் பக்கம் வந்தால் ரேவதியே நழுவி போயிட்டாக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், எதையாவது பண்ணணும், அந்த டிரைவர் பையில வந்து நம்ம திணறடிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து சொல்கிறாங்க. இந்த சைடு நம்ம பாட்டி வீட்டில் போய் வந்து ரேவதி நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஆர்த்தி எடுத்து ரேவதியை வந்து வரவேற்கிறாங்க நம்ம பாட்டி வீட்டில் இருந்த அந்த கல்யாண ஃபோட்டோ, ரேவதி கார்த்தியோட கல்யாண ஃபோட்டோவை நம்ம ரேவதி கண்ணில் பட்டுருது. அதை தூக்கி வச்சு பார்க்குறாங்க. அப்போ என் புருஷன் தான் எங்கள் எம்டி சாரா அப்படின்னு வந்து இந்த உண்மையை பாட்டிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கல்யாண ஃபோட்டோயை தூக்கி நம்ம பாட்டிக்கிட்ட கொண்டு கொடுக்குறாங்க. அட ஆத்தி, இந்த ஃபோட்டோயை நீ எதுக்கம்மா எடுத்தா அப்படின்னு வந்து சொன்ன நேரம் பாட்டி உண்மையை மறைக்கிறாங்க. நான் உங்கள் பேரனும் நானும் கல்யாண கோலத்தில் இருக்கோம், உண்மையாட்டே நாங்கள் கணவன் மனைவியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம், ஆமாம் நீங்கள் ரெண்டு பேருமே கணவன் மனைவி தான், ஆனால் ஒரு ஆக்ஷனில் உனக்கு பழைய நினைவுகள் மறந்துச்சு, இதை பயன்படுத்தி உங்கள் அம்மா உனக்கு வேறு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாமா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே கோபம் கடுகடுப்பாக வந்து ரேவதிக்கு மாறுது. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கார்த்தியை பார்த்து, நம்ம ரெண்டு பேரும் கணவன் மனைவி, இந்த உண்மை ஏன் என்கிட்ட மறைச்சிங்க அப்படின்னு வந்து கேட்க நேரம், உனக்கு வந்து ஞாபகப்படுத்தினா பழசெல்லாம் உன் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்ல நேரம் தான் இதெல்லாம் மறைக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆகி போச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்கங்க நம்ம கார்த்தி. அதே நேரத்தில் நம்ம பார்த்தோன்னா இந்த சைடு மருது, இனி நம்ம கல்யாணம் நடக்க போகிறதில்ல, இனி உங்கள் வீட்டில் இருக்க முடியாது, ஆனால் இந்த ரேவதிக்கு எதையாவது ஒரு ஆப்பு வைக்கணும், அதை புருஷன் கார்த்தி என்ன அடித்ததை பழி தீக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆப்பு வைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மருது வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கார்த்தி வந்து ரொம்பவே வந்து சந்தோஷத்தில் இருக்காங்க. ரேவதிக்கு வந்து உண்மையெல்லாம் வந்து தெரிஞ்சு போச்சு. இப்போ வந்து ரேவதி வந்து நம்ம பாட்டி வீட்டுக்கே வந்துட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தோஷத்தில் இருக்காங்கங்க கார்த்தி.